பவர் மீடியா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து நந்தன் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நீரா சரவணன் அவங்களுடைய டைரக்ஷன்ல, சசிகுமார் அவங்களுடைய நடிப்புல இந்த வெள்ளிக்கிழமை வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய படம் தான் நந்தன். அண்ட் இந்த திரைப்படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல சமுத்திரகனி, பாலாஜி சக்திவேல் மற்றும் ஸ்ருதி பெரியசாமி இவங்கலாம் வந்து நடிச்சிருக்காங்க சசிகுமாரோட சேர்ந்து. எல்லாமே இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ஆர்.வி. சரண், படத்தினுடைய எடிட்டர் நெல்சன் ஆண்டனி. அண்ட் படத்துக்கு வந்து ஜிப்ரான் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் இரா சரவணன் அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டராக இருந்து ஜேர்னலிஸ்டாக இருந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் முழுக்க முழுக்க இந்த படத்தில் வந்து அங்கங்கே அவர் பார்த்து நிறைய ரியல் இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு படத்தில் காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இது வந்து ஜாதிய ரீதியான அந்த ஒடுக்குமுறையை காட்டக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்குது. அதில் இந்த படத்தினுடைய கதையை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் அதில் வந்து மேல் ஜாதியை சேர்ந்தவங்க தான் வந்து எப்பவுமே நின்று இருக்காங்க அந்த பிரசிடென்ட்டுக்காக. அண்ட் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தொகுதியை வந்து ரிசர்வ் தொகுதியாக மாற்றிடுறாங்க. மாற்றினதுக்கு அப்புறமா இதில் யாரை நிற்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஜாதியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு கை கடக்கமாக இருக்கிறவனை ஒருத்தரை நிற்க வச்சோன்னா தான் நம்மளுக்கு சொல்கிறதெல்லாம் செஞ்சுவான் அப்படின்றதுக்காக சசிகுமாரை அதுக்கு நிற்க வைக்கிறாங்க. சசிகுமார் நின்னது வின் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்காம போகுது. அதனால போட்டு எல்லாருமே அடிக்கிறாங்க. ஒரு பிரசிடென்ட் அப்படின்லாம் பார்க்குறது இல்லை. பிரசிடெண்ட்டாக இருந்தாலுமே கூட அவர் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோ இல்லைனா அவங்க முன்னாடி உட்காந்து பேசுகிறதோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தாண்டி அவர் வந்து கடைசியாக வந்து ரிசைன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற இடத்துல கூட அவர் சேரில் உட்காரக்கூடாது. அந்த உட்காந்ததுக்காக அவர் வாங்குற அடி இதுக்கெல்லாம் தாண்டி இந்த ஒடுக்குமுறை வந்து இன்னும் எவ்வளோ தூரம் தொடருது, கடைசியாக அதுக்கு பதிலடி கொடுத்தாரா இல்லையா சசிகுமார் அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதையை காட்டியிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து படம் முழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவப்பட்ட ஒரு கேரக்டரில் தான் வந்து சசிகுமார் நடிச்சிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் ஒரு நல்ல டைரக்டர். தமிழ் சினிமாவில் வந்துட்டு அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே வந்துட்டு அழகான படைப்புகளாக தான் இருந்திருக்கு. அதில் முக்கியமாக அவருடைய முதல் படைப்பான சுப்பிரமணியபுரம் வந்து தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு திரைப்படம். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் ஆக்டராகவும் நல்லபடியாக நடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. எஸ்பெஷலி இந்த மாதிரியான வில்லேஜ் சப்ஜெக்ட்னா அதை அவர் வந்து நல்லாவே வந்து அவர் பண்ணக்கூடிய ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அண்ட் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா இறந்துடுவாங்க. அம்மா இறந்துட்டாங்கன்னா பொதுவாகவே இங்கே சிட்டியில் நிறைய பேருக்கு வந்துட்டு அது ஈக்குவலாக எல்லாருமே ஒரே இடமா இருக்கும். ஆனால் நீங்கள் கிராமப்புறத்துலலாம் போனீங்கன்னா அதில் வந்து இப்போ உயர் ஜாதியினருக்கு ஒரு தனி இடுகாடும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு ஒரு தனி இடுகாடுமாக தான் வச்சுருப்பாங்க. அப்படி மழை பெய்கிற சமயத்தில் இவங்க வந்து இடுகாடில் எரிக்க போகும்போது மழைக்காக கொஞ்சம் ஒதுங்கிறதுக்காக தள்ளி வருவாங்க. அது தள்ளி வரக்கூடிய அந்த 10 அடி வந்து பார்த்திங்கன்னா உயர் சாதியினருடைய இடுகாடு. அங்கே ஏன் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகலாம் அடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் அந்த எமோஷ்னல் கனெக்டை வந்துட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறார் படத்தினுடைய டைரக்டர். அதுக்கான அழகான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் சசிகுமார் கொடுத்துருக்கிறாரு. த்ரூ அவுட் த படம் சசிகுமாரை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப பாவமான ஒரு ஃபீல் தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்துட்டு அவர் நல்லாவே த்ரூ அவுட் கேரி பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதே போல் ஸ்ருதி பெரியசாமியோடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி ஒருத்தரை பார்த்தாலே எரிச்சல் வர அளவுக்கு பாலாஜி சக்திவேலுடைய நடிப்பு. ஏன்னா உயர் சாதியினராக இருந்து அவர் அந்த கொடுமையை பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து இவனை வந்து சும்மா விடக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிறது அடிக்கடி அடிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாலாஜி சக்திவேல் அந்த கேரக்டரை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு பெரியப்பாவா தாத்தாவா அது மாதிரி சாஃப்ட் கேரக்டரில் பண்ணுறவர் இதில் கொஞ்சம் மிரட்டல் உருட்டெல்லாம் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. அதே போல் சமுத்திரக்கனி ஒரு மாற்றுத்திறனாளியாக வரக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கக்கூடியவர். அந்த கேரக்டரையும் வந்துட்டு அவர் எப்பவுமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு சமூக அக்கறையோடு பேசி அப்படி நடிக்கக்கூடிய கேரக்டரை தான் நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் தான் இதுலேயும் வந்து கொஞ்சம் அதிலே வந்து சட்டிலாகவும் அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. மொத்தத்தில் நிறைய நம்ம வந்து தென் மாவட்டங்களில் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் நிறைய மாவட்டங்களில் அங்கங்கே ஊர் சைட்லலாம் பார்த்துருப்போம். இப்போ கூட ரீசெண்டாக நடந்த ஒரு ஊராட்சி தேர்தலில் ஒரு தாழ்த்தப்பட்டவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்றதுக்காக அவங்கள வந்து கொடியேற்றுறதுக்கு சுதந்திர தினத்துக்கு கொடியெல்லாம் ஏற்றுறதுக்கு கூட மற்ற சாதியினர் வந்து விடலை. இந்த மாதிரி அங்கங்கே நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எடுத்து அதை கோர்வையாக ஒரே படத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதுவே வந்து இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி வேற ஒரு மாற்று சாதியினர் வந்து இந்த வீதியில் வரக்கூடாது, அவங்களுடைய இடுகாட்டுக்கு போகிற வழியில் அவங்க போக வேண்டியதானே, எதுக்கு வந்து எங்கள் தெரு வழியாக போகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து அங்கங்கே நம்ம கேள்விப்பட்டது எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுடைய வழிகளை காட்டக்கூடிய படமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இதை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இல்லை, யாருங்க பார்க்குறாங்க சாதி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க.
பட் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியும் நடக்குது அப்படின்றத காட்டுற விதத்துலேயே தான் இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்றதுனால அவர் நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை பார்த்துருப்பாரு. அது வந்து அவருடைய ஆர்டிக்கலாக அவர் எழுதியெல்லாம் இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் வந்து எல்லாத்தையும் அவர் என்னென்னலாம் எழுதினாரோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு அது அவருடைய படத்தில் காட்டணுன்றதுக்காக நல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அவரும் வந்து சதுரங்க வேட்டையினுடைய டைரக்டர் அறிமுகமான வினோத் இப்போ வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு டைரக்டர். அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவரும் அதே போல தான் ஒரு ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க எப்படி எப்படி எந்தெந்த வழியிலலாம் வந்து ஸ்கேம் பண்ணுவாங்கன்றத ஒன்று ஒன்றா அப்படியே மொத்தமாக கோர்வையாக கொடுத்து அது வந்து சதுரங்க வேட்டையில் காட்டியிருப்பார். சேம் அதே போல் நிறைய நடந்த இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு நடந்த நிறைய விஷயங்களில் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகன்றதை தாண்டி பட்டியல் இனத்தினருக்கு நடந்த நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்தில் காட்டியிருக்கிறாரு. இது எல்லாமே ஒருத்தருக்கே நடக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம் இல்லை இதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்துருக்குறோமே, இது ஏதோ பேப்பரில் படிச்சிருக்கிறோமே அப்படின்றது ரிலேட் பண்ண முடியும். அண்ட் எமோஷ்னலி எல்லாராலையும் கனெக்ட் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி கொஞ்சம் கஷ்டம்தான். அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் அனுபவிச்சவங்களுக்கும் அவங்கள சார்ந்து அனுபவிச்சு கேள்விப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகிற விதத்தில் தான் இருக்கும். அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி ஆர்வி சரண் அவர்களுடைய அந்த லொகேஷன் வைஸ் அந்த ஊர் கிராமத்தை காட்டுறது அதெல்லாம் வந்து டீசெண்டாக நல்லாவே இருந்தது. அப்புறமா எடிட்டர் அவருடைய வேலையை ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கார் நெல்சன் ஆந்தனி. அண்ட் படத்தினுடைய பாடல்கள் ஒரு மாதிரி சூதிங்காக நல்லா இருந்தாலும் படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஜிப்ரான் அவர்கள் டீசெண்டாக நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. வர வர ஜிப்ரான் அவர்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா படத்துக்கு படம் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்குது. அவருடைய பியூட்டிஃபுல்லான பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் கதைக்கு இன்னும் கூடுதலான ஒரு பலுவார் ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் சசிகுமார் அவர்களை இது வரைக்கும் நம்ம பார்க்காத அஃப்கோர்ஸ் வில்லேஜ் சப்ஜெக்டாக இருந்தாலுமே இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு தோற்றத்தில் இந்த படத்தில் நம்ம வந்து பார்க்க முடியும். அதை வந்து அதுக்கான ஜஸ்டிஃபை பண்ணி 100% அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை கேரக்டருக்காக வேலை பார்த்துருக்கிறாரு சசிகுமார் அவர்கள். இதை தாண்டி படத்தில் வந்து இருக்கக்கூடிய மற்ற ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களுடைய இயல்பான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. யாருமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு சொல்ல முடியாமல் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது கரெக்டான டோஸில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் வந்து படத்தினுடைய இன்னும் கூடுதலான அந்த எமோஷனல் கனெக்ட் எல்லாம் கொடுத்துருந்தா டெஃபினெட்லி இந்த படம் வந்து எமோஷ்னலி இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன மைனஸ் மட்டும் தான் சொல்லலாம். மொத்தத்தில் சசிகுமாருக்கும் டைரக்டர் இரா சரவணன் அவர்களுக்கும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைய போகுது இந்த நந்தன் திரைப்படம். அண்ட் இந்த நந்தன் திரைப்படத்துக்காக இரா சரவணன் அவர்களுக்கு அவார்டும் கிடைக்கும்ன்றதுல கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருக்கிறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய பவர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.